அரசியல்னா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு கட்சியை எதிர்த்து ஓட்டு வாங்கி சிஎம் ஆகிறது அரசியல் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்க வெறும் ஓட்டோட மட்டும் நீங்க அரசியலை சுருக்கி பார்த்துட முடியாது. அப்படி நீங்க சுருக்கி பார்த்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு 41 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. அப்ப இந்த தாவேகா என்கிற இந்த கட்சிக்கு அடிப்படை சித்தாந்தம் என்பது ஒன்று இல்லை என்கிற காரணத்தினால், அது வெறும் விளம்பர மோகத்தில் கூடிய கும்பல் என்பதனால் இத்தகைய படுகொலை நடந்திருக்கிறது. அந்த பிரச்சனையை கையாள தெரியாதனால தான் இரவோடு இரவாக தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவர் சென்னைக்கு வந்து விடுகிறார். சென்னைக்கு வந்த பிறகாவது, அல்லது நீங்கள் காவல்துறை கூட சொல்லியிருக்கலாம், சார் இங்கே இருந்தால் பிரச்சனையாகும் நீங்கள் போங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அல்லது அந்த இடத்துக்கு போனால் மறுபடியும் கூட்டம் நடக்கும், வேறு ஏதாவது அசம்பாவிதம் நிகழும், அல்லது ஜனங்க கோபத்தில் இருப்பாங்க, ஏதாவது நடக்கும், நீங்கள் போங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அல்லது நீங்கள் அதை உணர்ந்து கூட வந்திருக்கலாம். நீங்கள் வந்த பிறகு விமான நிலையத்தில் பேசியிருக்கலாமே, அல்லது சென்னைக்கு வந்த பிறகு உங்களை எப்போதும் பத்திரிகையாளர் மொய்த்து கொண்டே இருக்கிறார்களே, அங்கே நீங்கள் பேசியிருக்கலாமே. இது மாதிரி இந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு சொல்லியிருக்கலாமே. ஆனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்கு யார் மீது பழி போடுவது என்கிற மனநிலையில் இருக்கிற அந்த உள்நோக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இவருடைய உண்மையான முகம். கிடக்குன்னு கிளவி தூக்கி மனையில் வையின கதையா 41 பேர் இறந்து போனார்கள் என்பது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆளுகிற திமுக அரசை குற்றம் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டாவை நிறைவேற்றுவதிலே தான் குறியாக இருக்கிறார். இப்போ 41 மனித உயிர்களை விட தனக்கு தன் எஜமானர்கள் கொடுத்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை மட்டும்தான் அவருக்கு இருந்தது. இது ஒரு அரசியல் தெளிவோ அரசியல் புரிதலோ சித்தாந்த புரிதலோ இருந்திருந்தால் நடிகர் விஜய் இதை இப்படி கையாண்டிருக்க மாட்டார்.